ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, எப்போவுமே யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு மார்னிங் வேக்கப் சாங்லேயே வந்து தெரிஞ்சிடும். இன்றைக்கி வேக்கப் சாங் வந்து யாரை வந்து காமிச்சிட்டே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபியை தான் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து சுபிக்ஷா ஆடுற டான்ஸ் தான் வந்து சுபிக்ஷா அமித் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. அதில் மெஜாரிட்டி வந்து சுபிக்ஷாவை தான் காமிச்சாங்க. பாரு ஒரு தடவை கூட க்ளோஸ்அப்பில் காமிக்கவே இல்லை. ஸோ அவ்வளோதான், இதிலே வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வந்து பாரு எவிக்டட்னு சொல்லிட்டு என்னப்பா இது நல்லா ஆடுற பிளேயர்ஸ்லாம் வந்து எவிக்டட் தான், அப்புறம் சும்மா மிச்சர் தின்ற கேங்லாம் வந்து என்ன பண்ணுறது, பிக் பாஸில் வந்து சும்மா சாப்பிட்டு தூங்குற ஆளுக்கு போதுமா? நான் அதுதான் நேற்றுலேருந்தே சொல்லிட்டுருக்கேன், எவிக்ஷன் நியூஸ் நம்பாதீங்க. ஏன்னா ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறதுக்காக யாரோ ஒருத்தர் செஞ்சு வச்ச வேலை தான் வந்து பாரு எவிக்டட்னு சொல்லிட்டு, அது எப்படிங்க டாப் 2ல் இருக்கிற ஒருத்தரை வந்து அசால்ட்டாக வந்து எலிமினேட் பண்ணுறது? நான் ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போது இன்றைக்கி வந்து பாரு சேவாக இருக்காங்க. பாருலாம் வந்து எவிக்ஷன் லிஸ்ட்லேயே இல்லை, அந்த மாதிரி தான் வந்து நியூஸ் வருது மக்களே. பாருவெல்லாம் அவுட் ஆகிட்டா பிக் பாஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, அந்த ஷோவே வந்து இழுத்து மூடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனிவே பாருக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ரோஸ்டிங் இருக்கும். ஆனால் திவ்யா அந்த ஆபாசா குறி காமிச்சாங்க இல்லையா, அது கண்டிப்பாக இந்த எபிசோடில் வந்து காமிச்சே ஆகணும். செங்கலுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொன்ன சேதுபதிக்கு நேராகவே வந்து ஒரு ஆக்ஷன் காமிச்சிருந்தாங்க. முடிஞ்சால் நீங்கள் திவ்யாவை வெளியேற்றுங்க பிக் பாஸ், ஏன்னா அவங்க தான் வந்து ஆபாசா குறி காமிச்சாங்க. எனிவே பாரு வந்து சேவ்டு தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம பாரு வந்து இன்னும் வந்து சூப்பராக கேம் ஆடட்டும். இன்னொரு விஷயம், கமருதீனை வந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணும் விஜிஎஸ், அதுதான் வந்து நான் சொல்கிறேன்.